நான் வெயிட் அதிகமா இருக்கிறேன், என் வெயிட்டை குறைக்கிறதுக்கு நான் டயட்ல இருக்கணும், என்ன ஃப்ரூட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணணும், என்ன வெஜிடபிள் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி நான் டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரியாம நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. இன்னைக்கான வீடியோவில் நீங்க என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும், எந்த டைமிங்ல சாப்பிடணும், என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எடுத்து யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால உங்க வெயிட்டை குறைக்க முடியும் அப்படின்ற டீட்டெயில் தான் சொல்றேன். எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இந்த டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே வெயிட் லாஸ் ஆகும். நீங்க மார்னிங் ஏஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ்ல வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது இல்லாம நீங்க மார்னிங் சாப்பிடும்போது நீங்க எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. காலையில நீங்க நார்மல் சாப்பாடு எடுக்கும்போது உங்களுக்கு 2 இட்லி இல்லைன்னா 2 தோசை தான் எடுத்துக்கணும். மோஸ்ட்லி நீங்க மார்னிங்லேயே ஆயில் எடுக்க வேணான்றதால நீங்க தோசையை கட் பண்ணிட்டு இட்லி மட்டும் நீங்க மார்னிங் எடுத்தா போதும். இட்லி எடுக்கிறேன்னும் போது 2னா 2 தான் எடுக்கணும்னு இல்லை, 3 கூட எடுத்துக்கலாம். அதுல கேலரி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. மார்னிங் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 மணில இருந்து 11 மணிக்குள்ள உங்களுக்கு பசிச்சுதுன்னும் போது நீங்க ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன ஃப்ரூட்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள், என்னன்னா கொய்யா பழம். இதுல நீங்க எதுனா ஒரே ஒரு பழம் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா லஞ்ச் நீங்க எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் பாத்தீங்கன்னா, நார்மலா ரைஸ்னு எடுக்கும்போது 1 கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சப்பாத்தி எதுனா சாப்பிட்றேன்னும் போது 2 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அதுவும் மீடியமா தான் இருக்கணும். 2 சப்பாத்திக்கு மேல நீங்க எடுக்கக்கூடாது. அதுல கேலரி பேசஸ் அதிகம்ன்றதால நீங்க 2 சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிடணும். இல்ல நான் மதியம் சாப்பாடும் சாப்பிடல, சப்பாத்தியும் சாப்பிடல, சாலட்னு சொல்ற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எடுத்துக்கிறேன், எதை எடுத்துக்கணும்னு யோசிக்கிறீங்களா? குக்கும்பர், கேரட், தக்காளி இது 3 மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்க. நீங்க லஞ்ச் இது மட்டும் சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான கேலரிஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறமா ஈவினிங்கா நீங்க ஒரு 4 to 5 o'clock இந்த டைமுக்குள்ள கிரீன் டீ இல்லைன்னா பிளாக் காஃபி எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. இது ரெண்டும் நான் எதுவும் எடுக்கலன்னும் போது நீங்க ஃப்ரூட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஃப்ரூட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அதே ஆப்பிள் இல்லைன்னா கொய்யா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டின்னர் நீங்க எப்படி சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா, சப்பாத்தினா 2 சப்பாத்தி, இட்லினா 2 இல்லைன்னா 3, தோசைனா 2 தான் எடுத்துக்கணும். நைட்டு நீங்க தோசை எடுக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங், நீங்க தூங்க போறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி 1 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு நீங்க தூங்கலாம். இது நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கும்போது என்ன டைமிங் எப்படி சாப்பிடணும்ன்றது தான். அதுக்கு அடுத்து சொல்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. நீங்க ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிச்சிருக்கணும். இது இல்லாம எது எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ற நோட் பண்ணிக்கிங்க. சுகர், ஃப்ரைட் ஸ்நாக்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க், அதாச்சும் இந்த பாட்டில்ல கிடைக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் எதுவும் நீங்க எடுத்துக்க கூடாது. எக்ஸசைஸ் நீங்க ஒரு நாளைக்கு 1/2 hourல இருந்து 1 hour பண்ணணும். என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா யோகா, வாக்கிங் இல்லைன்னா எக்ஸசைஸ் இந்த மாதிரி எதனா பண்ணணும். ஸ்லீப்பிங் நீங்க ஒரு நாளைக்கு 6 to 7 hours தூங்கணும் கம்பல்சரி. இது ஹெல்த்தி வேவ்ல நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு. இல்ல என்னால இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது, வேற எதுனா ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? ஹெர்பலைஃப்ல கொடுத்திருக்கிற ஷேக் மூலியமா நீங்க உங்க ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும், எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற எந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.